ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக்சான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன ராசி பலன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஒரு அற்புதமான நாளுங்க. அன்று என்ன அற்புதமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? அன்று தமிழ் புத்தாண்டானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை கொடுக்க போகுது. அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தமிழ் புத்தாண்டு பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாங்க தமிழ் புத்தாண்டு பலன் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். தமிழ் புத்தாண்டு 2025 ஆங்கில மாதத்தில் 14 ஏப்ரல் 2025 விஸ்வாச வருடம் பிறக்க போகிறது. ஆக்சுவலி இது தமிழ் மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கிய பண்டிகையாகும். சித்திரை மாதம் தமிழ்நாட்காட்டி ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்லேயும் மற்றும் பிற நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் சித்திரையின் முதல் நாளை புத்தாண்டாக கொண்டாடப்பட்டு வரப்படுது. ஜோதிடத்தின்படி சூரியனை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு ராசியில் பயிற்சிக்கக்கூடிய காலத்தை ஒரு தமிழ் மாதமாக பார்க்கப்படுது. அந்த வகையில் பண்டைய கால ஜாதகத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசியில் சூரியன் பயிற்சி நடக்கக்கூடிய காலத்தை சித்திரை மாதம் என அழைக்கப்படுது. இதன் மூலம்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முதல் தேதி தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டு இப்படி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்தது. தமிழ் புத்தாண்டை 60 ஆண்டு அடங்கிய பட்டியலில் சேர்க்கப்படும். அதில் 47வது வரக்கூடிய விஸ்வாச ஆண்டு பிறக்க இருக்குது. இந்த தமிழ் புத்தாண்டின் விஸ்வாச வருடம் 12 ராசிக்காரங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போகுது. அதில் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் தரப்போகிறது என்பதை கணிக்கு ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் அலுவலக கொள்கையின்படி இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு போன்றவை இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. பதவி உயர்வு போன்றவை இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் போது அதை நல்லா தக்க வைத்துக்க எல்லா வாய்ப்புகளையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்தணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் தந்தை அல்லது தந்தை போன்ற ஒருவருடைய துணை உங்களுக்கு இனிமையானதாக மட்டும் இல்லாமல் நன்மையும் பயக்கும். ஸோ அந்த மாதிரியான உறவை நீங்கள் இந்த டைம் எடுத்துக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே இந்த ஆண்டு ஆரோக்கியம் உங்கள் ராசிக்கு நன்றாக இருக்கும். எங்கிருந்தோ சில நல்ல செய்திகளெல்லாம் கூட நீங்கள் இந்த டைம் கேட்கலாம். அந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் இந்த டைம் நடக்க போகுது. இந்த ஆண்டு உங்களுக்கு அதிசயம் நடக்கக்கூடிய ஆண்டு என்று பொதுவாகவே நீங்கள் நினைத்து கொள்ளலாம். பரிகாரமாக இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் கோதாவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் தான். இந்த மந்திரம் டெய்லியுமே 21 முறை சொல்லி உங்கள் நாளை தொடங்குனீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் இந்த ஆண்டு செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பொது பலனாக இவ்வளோ சொல்லப்பட்டிருக்குன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக என்னென்ன பலன் குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும். புத்தி சாதுரியத்தோடு நடக்கணும் என்பது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. எதிலும் மதிநுட்பத்தோடு செயல்பட்டிங்கன்னா வெற்றி பெறுவதில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த விஸ்வாச ஆண்டு இன்பங்களை வழங்கக்கூடிய ஆண்டாக அமைவது மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஆண்டின் துவக்கத்தில் ராசிக்கு 10ல் சனி பகவான் நிற்பார். தனது 3ஆம் பார்வையால் விரயஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் கலஸ்தரஸ்தானத்தையும் பார்ப்பார். அதுக்கப்புறம் 14/5/2025 அன்னைக்கு ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் சமசப்தமஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையால் பாகிஸ்தானத்தையும் பார்ப்பார். அதுக்கப்புறம் 18/5/2025 அன்னைக்கு கேது பகவான் சகாயஸ்தானத்திற்கும் ராகு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் செல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இந்த ஆண்டு கிரக பயிற்சிகள் விஸ்வாச ஆண்டு உங்களுக்கு நடக்கிறதுனால நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன்கள் இந்த கிரகங்களுடைய இதால் பார்க்க போகிறீங்க.
ஸோ அதெல்லாம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடந்த சில வருடங்களாக கண்ணீர் விட்டு வெளியில் சொல்ல முடியாமல் அனுபவித்த பிரச்சனைக்கு விடிவு காலம் இருக்க போகுது. குடும்ப பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க நீங்கள் வாங்கி கடனை சிறிது சிறிதாக அடைக்க முயல்வீங்க. உங்கள் ராசிக்குள் குரு இருப்பதால் கௌரவ தோற்றம் உங்களுக்கு ஏற்படும். நாத்திகராக இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட கடவுள் நம்பிக்கை ஏற்படும். கடவுளே இல்லை என்று கூறியவர்கள் கூட பிரபஞ்ச சக்தியை உணர்வீங்க. கைலாஸ் மனசுரேஸ்வர் சென்று வர அரசின் ஆதரவு கிடைக்கும். புத்திர தோஷத்தினால் நீண்ட காலமாக தடைப்பட்ட புத்திர பாக்கியம் கைகூடும். இந்த மாதிரி பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாக உங்கள் ராசிக்கு இருக்க போகுது. ராசிக்கு இருக்கக்கூடிய குருவின் பார்வையும் 9வது இடத்திற்கு இருப்பதால் செயற்கை கருத்தரிப்பிற்கு முயற்சி செய்பவர்களுக்கு இது சாதகமான காலம். ஸோ முயற்சி பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டு படிப்பு அல்லது வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுவரை வெளிநாடு செல்லாமல் இருக்கிறவங்க வெளிநாடு வாய்ப்பு இப்போ கெட்டும். குழந்தைகளால் மனமகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். வீடு வாகன தொடர்பான உங்களுடைய கனவுகள் பலிக்கும். வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் சொந்த வீட்டிற்கு செல்வீங்க. நோய் நொடியெல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நீங்கும். வம்பு வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதில் எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் அரசு வகையில் உங்களுக்கு ஆதாயமானது ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் வெளிப்பேச்சில் நல்லவர்களெல்லாம் உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ நல்லவர்களால் மனதிற்குள் வஞ்சம் வைத்து பேசுவதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி நல்லா சூப்பராக உங்கள் லைஃப்பை கொண்டு போவீங்க. அதேபோல் ஜென்மகுரு நன்மை செய்வாரா என்ற பயம் மேலோங்கும். இந்த ஆண்டு அவர் அதிசாரமாக கடத்துக்கு செல்கிறாரு. அதனால் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. சற்றற்குறைய 2 மாதம் தனஸ்தானத்தில் நிற்பதால் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பண குடுக்கல் வாங்கல இருந்த தடை தாமதம் அகலும். மேலும் வக்ரகதியில் 4 மாதம் சஞ்சரிக்கிறதுனால ஜென்மக்குருவினால் பெரிய பாதிப்பு இருக்காது. உரிய வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும். இந்த ஆண்டு உங்களுக்கு அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அனைத்து இன்பங்களும் கிடைக்கும் என்பது உறுதியாக சொல்லப்படுது. அப்புறம் மெயினாக உங்களுக்கு இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். இனிமேல் வருவது என்று முடிவு செய்த வரக்கடன் வசூலாகும். குடும்ப உறுப்பினர்களுடைய நன்மதிப்பை பெற நீங்கள் சற்று அதிகமாகவே செலவு செய்யணும். பெரும் விரையை ஏற்படாது என்றாலும் வீண் செலவுகளை குறைத்து உங்கள் வருமானத்திற்கு ஏற்பட திட்டமிட்டு அகலக்கால் வைக்காமல் நிதானமாக செயல்பட்டால் கடனில்லா பெருவாழ்வு வாழ முடியும். பாக்கியம் உண்டாகும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் வங்கிகள் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் தொகை கிடைக்கும். பழைய சேமிப்புகள் இன்சூரன்ஸ் பாலிசிகள் முடிவடைந்து ஒரு நல்ல தொகை உங்கள் கைக்கு கிடைக்கும். வாழ்க்கை தரமானது உயரும். சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நிலவும். சுப நிகழ்வுகள் கூட நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நடைபெறும். இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு இந்த புது ஆண்டு ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் மிருகசீரிட 3-4 பாதங்களில் இருந்தீங்கன்னா உங்களோட நட்சத்திரத்துக்கு தடை தாமதங்கள் விலகும். அனைத்து மாற்றங்களும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதாகவே அமையும். தொழில் செய்வோருக்கு முன்னேற்றத்திற்கான ஆரம்பங்கள் தெரியும். வேலை பளு வந்து அதிகமாகும். அப்புறம் புதிய தொழில் துவங்க ஏற்ற காலம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். நண்பர்கள் உடன் பிறந்தோர் நட்பும் நல்லுறவும் ஏற்படும். அடமானத்தில் உள்ள சொத்துக்கள்லாம் மீண்டு வரும். பாக பிரிவினையில் இருந்த சட்ட சிக்கல்கள் தீரும். பல தலைமுறையாக தீராத சொத்து பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். அப்புறம் தடைப்பட்ட வாடகை வருமானம் வர துவங்கும். ஆரோக்கிய குறைபாடு அகலும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு அவசியம். வைத்திய பலன் தரும். சுபவிரையை ஏற்பட்டாலும் தேவைக்கு பணம் கிடைக்கும். பெண்களுக்கு தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். இது மிருகசீரியில் 3-4 பாதங்களில் மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வ அனுகிரகம் உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் திருப்பம் உண்டாகும். இதே புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சிக்கல்களை சந்தித்தவர்கள் உங்களுடைய நிலைமை சாதகமாக மாறும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் நல்லபடியாக முடிவுக்கு வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப இந்த புதிய ஆண்டில் நடந்து பலன் பெறுங்க. இந்த ஆண்டு பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.